வெல்கம் டு கனிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நாம் பழைய நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு அழகான டிஐஒய் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி அரை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4ஆக மடிங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பரை. இதேமாரி நீங்களும் கட் பண்ணிவிட்டு கோனூசி எடுத்து ஓரத்தில் வச்சு அப்படியே சுருட்டிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைட்டாக சுருட்டிட்டு வாங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. லாஸ்ட்டில் கம்மு போட்டு ஒட்டிடுங்க. இந்த கோனூசி எடுத்து வச்சுருங்க. இப்போ ரொம்ப அழகாகிடுச்சு. அப்புறமேட்டுக்கு பேப்பரை நல்லா தப்பையாக நசுக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கி ஆகிடுச்சு. நான் இதேமாரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். அதேமாரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 5 ஐஸ் குச்சி எடுத்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதேமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த ஐஸ் குச்சி சுற்றுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இப்போ நான் சுற்றி கம் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள். இதேமாரி சின்ன சைஸில் 6 மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சைஸில் சுற்றின மாரியே இப்போ கொஞ்சம் பெருசாக நிறைய ஐஸ் குச்சி வச்சு சுற்ற போகிறோம். அதுக்கு நம்ம 24 இது செய்ய போகிறோம், பெருசு மட்டும். சின்னதில் 6, பெருசில் 24 மட்டும் இப்போ செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது சின்ன ரோலை எடுத்து 4 பக்கமும் கம்மு போட்டு இந்த பெரிய இதை அப்படியே பூ மாரி ஒட்ட போகிறோம். பூ மாரி நல்லா சமமாக அழகாக ஒட்டுங்க. உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகாமல் சீக்கிரமாக பண்ணிடலாம். கம்மை ஈவனாக போட்டு அழகாக பூ மாரி ஒட்டிக்கோங்க. சமமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக ஒட்டுறீங்களோ அவ்வளோ உங்களோட பூ ரொம்ப லுக்காக அழகாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்தமாரி நீங்கள் இதே சைஸில் இதே மாடலில் ஒரு 6 பூ செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து காய வச்சுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் இதே ஷேப்பில் இதே சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பூ தாராளமாக வைக்கிற மாரி. அப்புறம் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பூ ஒட்ட வைக்கிறதுக்கு நல்லா அந்த டபுள் சைட் போட்டு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 சைடு ஒட்டிட்டேன். அதேமாரி இந்தான சைடு ஒட்டுனுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 பக்கமும் நல்லா ஒட்டி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ண மாதிரியே ஒரு பெரிய சைஸ் பேப்பர் எடுத்து இந்தமாரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்னதாக ஒரு 8 பேப்பர் எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெரிய பேப்பர் மட்டும் தப்பாக பண்ணிக்கோங்க. சின்ன பேப்பர் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரா மாரியே வச்சுக்கோங்க. பெரிய பேப்பரை நல்லா பின்னாடி ஆர்ச் மாரியும் ஸ்ட்ரா மாரி இருக்கிறத பின்னாடி ஸ்டாண்ட் மாரியும் ஒட்டிக்கோங்க.
இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த பெயிண்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கனாவே தருவாங்க. இந்த பெயிண்ட் நேம் வந்து அக்ரலிக் கலர்ஸ். இது வந்து ஒரு பாட்டில் வந்து 20 ருபீஸ் தான் வரும். நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பெயிண்ட் அடித்தா தான் அழகாக உங்களுக்கு லுக் கிடைக்கும். மற்ற பெயிண்ட்னால் அவ்வளோ தெரியாது. பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சுருங்க. இப்போ பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நான் வந்து இதில் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் பிங்க், எல்லோ, அப்புறம் ஸ்கை ப்ளூ. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது 2-3 ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ப்ரஷ்ஷில் பண்ணிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினேன் குருவி, பிளாஸ்டிக் ரோஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதேமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.